வணக்கம். நம்ம இப்ப தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த கதாநாயகர் மற்றும் உயர்ந்த நட்சத்திரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திரு சூர்யா அவர்களின் ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். திரு சூர்யா அவர்கள் இந்திய தேசிய அளவில் 2 முறை தேசிய விருதுகளையும் மற்றும் 6 முறை ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் மற்றும் தமிழக அரசினால் வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகளையும் பெற்றவராக இருக்கின்றார். இவர் உலகளவில் புகழ்பெற்ற ஃபோர்ஸ் மேகசின் மூலம் வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் 6 முறை மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் பர்சன், சிறந்த நட்சத்திரம், அதாவது அதிகமாக மக்களை கவரக்கூடிய நட்சத்திரமாக ஒரு 6 முறை அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய பிரபலமான மனிதர்களின் பட்டியலில் இவர் இடம் பிடித்திருக்கின்றார். இவர் சினிமா மட்டும் அல்லாமல் கல்வி சார்ந்தும் நிறைய சமூக பணிகளையும் பொதுப் பணிகளையும் செய்து கொண்டு வருகின்றார். இவர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அகரம் ஃபவுண்டேஷன், அதன் மூலமாக ஏழை எளிய மாணவர்கள், கஷ்டப்படும் மற்றும் வசதி நலிவடைந்த மக்களுக்கு பயன்படும் வண்ணம் அவர்கள் தங்கி படிப்பதற்கும் அவர்கள் கல்வி சார்ந்து முன்னேறுவதற்கும் அவர்கள் உயர்நிலை அடைவது வரை அவர்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்து அவர்களோட முன்னேற்றத்திற்கு சிறந்த வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். சிறந்த பொது சேவை மற்றும் பிற நலன் சார்ந்து விளங்கக்கூடியவராக இருக்கின்றார். இவர் ஜாதக ராசி கட்டம் அடிப்படையில் இவர் துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். மகரம் ராசியில் பிறந்திருக்கின்றார். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பும், 4ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் சனி பரிவர்த்தனை யோகம் அமைப்பு உள்ளது. 7ஆம் இடத்தில் குருவுடன் சேர்ந்த ஆட்சி செவ்வாயும், 8ஆம் இடத்தில் கேதுவும், 9ஆம் இடத்தில் ஆட்சி புதனும், 10ஆம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்த சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை அமைப்பு மற்றும் பௌர்ணமி யோகா அமைப்பில் பிறந்திருக்கின்றார். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் அமைப்பு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தருகின்றது. இவருடைய லக்னாதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருந்து வருவது, இவர் இயல்பாகவே உயர்ந்த இலக்குகளையும் லட்சியங்களையும் கொண்டவராக இருக்கின்றார். உயர் பதவிகளையும் மற்றும் வாழ்வில் உயர் நோக்கமும் அதை சார்ந்து விளங்கக்கூடியவராகவும், சரி தவறு என்ற கோட்பாடுகளுக்கு இவர் உடன்படாதவராகவும் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. இவருடைய லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் வருவது, அதுவும் சுக்கிரன் வருவது, இவர் ஒரு சிறந்த ஒரு மூத்த சகோதரராக இருந்து தன்னை நிலைநிறுத்த கடமைப்பட்டவராக இருக்கின்றார். மற்றும் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பது, 2ஆம் இடத்தில் ராகு 2, 3, 9 போன்ற இடங்களில், 5 போன்ற இடங்களில் வரக்கூடிய அமைப்புகள், 11 போன்ற இடம் கூட கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகளை ராகு அதிகமாக கொடுக்கும். இவர் குடும்பமே ஒரு கலைத்துறை சார்ந்த குடும்பமாக இருக்கின்றது. இவர் கிரக சேர்க்கை அடிப்படையில் பார்த்தோம் என்றால், இவருக்கு செவ்வாயும் குருவும் சேர்ந்த அமைப்பு குரு மங்கள யோகத்தை சிறப்பாக கொடுக்கின்றது. இவர் உணவு சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து, பிசிக்கல் ஃபிட்னஸ் சார்ந்து அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவராகவும் அதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் இருப்பார். செவ்வாய் ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு அதிகம் கவனம் கொடுப்பவராக இருக்கின்றார். மற்றும் 8ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் சார்ந்து மற்றும் இவர் இதற்கு முன்னரே தமிழக அரசின் மூலமாக நேஷனல் கிட்னி ரிசர்ச் சென்டர் போன்ற அமைப்பில் சில காலம் தன்னுடைய சேவையை புரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாழ்வில் உயர்நோக்கம் என்பது சமூக சீர்திருத்தம் சார்ந்ததாகவும் மற்றும் குழந்தைகள் நலம் பேணுவதாகவுமே உள்ளது. 9ஆம் இடத்தில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு கல்வி சார்ந்து சிறந்து விளங்குவதற்கும் கல்வி சார்ந்து இவருடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கும் உதவிகரமாக இருந்திருக்கின்றது. அதனாலே அவர் அகரம் போன்ற அறக்கட்டளைகளை நிறுவி தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். நீட் போன்ற தேர்வுகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். மற்றும் லக்னாதிபதி 11இல் இருப்பதனால் இவர் சட்டத்திட்டங்களுக்கு எதிரானவர் என்று முன்பே குறிப்பிட்டது போல, இவர் ஒரு முறை நீதித்துறைக்கு எதிராகவே தன்னை முன்படுத்தி காட்டிக்கொண்டார் என்பது அனைவரும் அறிந்தது. இவருடைய 9ஆம் அதிபதி மிக சிறப்பாக இருக்கின்றதனால் இவர் கலைத்துறை சார்ந்தும் சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சியாக இருப்பதனால் இவர் காதல் திருமணம், அதோடு குருவும் சேர்ந்த அமைப்பு இவருக்கு காதல் திருமண அமைப்பை வலுவாக கொடுத்திருக்கின்றது. புதனும் சிறப்பான நிலையில் இருப்பதனால், 7ஆம் இடம் அதிபதியும் ஆட்சியாக இருப்பதனாலும், மற்றும் 3ஆம் அதிபதியான குருவும் 7ஆம் இடத்திலிருந்து வருவது, 5ஆம் அதிபதியான கும்பத்துக்குரிய ராகு 2ஆம் இடத்தில் வருவது கூட இவர் குடும்பம் சார்ந்த கலைத்துறை ஈடுபாடு அதிகம் கொண்டதாக உள்ளது. இவர் 3ஆம் இடம் சார்ந்த இடமாற்றம் 7இல் வருவதால் மனைவி சார்ந்த ஒரு இடமாற்றத்தை விரும்பக்கூடியவராக இருக்கின்றார். இவர் 10ஆம் அதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து வருவது மிக சிறப்பான அமைப்பு. மக்களின் பேராதரவு மூலமாக இவர் புகழ், மதிப்பு, மரியாதை மற்றும் அரசியல் பொதுப்பணி சார்ந்து சிறப்பாக விளங்கக்கூடியவராக இருக்கின்றார். இவருக்கு நல்ல யோகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு உள்ளது.
அதேபோல சனியும் சூரியனும் சேர்ந்த அமைப்பு இவருக்கு சில மனதளவில் சில முடிவு எடுப்பதில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். கடந்த கால சிந்தனைகளை அதிகம் கொண்டு இருப்பவராக இருப்பார். ஒரு டிசிஷன் மேக்கிங் மற்றும் யோசனைகள் குழப்பங்கள் சார்ந்து அதிகமாக அது நேரத்தை செலவிடுவதற்கு காரணமாக இருக்கும். இவர் 11ஆம் இடம் சார்ந்த சூரியன் 10ஆம் இடத்திலிருந்து வருவதும் லக்னாதிபதி 11இல் வருவதும் ஒரு விரயம் செய்யக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் கலைத்துறை மற்றும் கல்வி சார்ந்த அமைப்புகளாக சிறப்பாக இருப்பதனால் நிச்சயம் இவருக்கு அரசியல் ஈடுபாடு வாய்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகின்றன. நிச்சயமாக இவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர் அரசியலில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக சிறப்பான அமைப்பிலே உள்ளது. இவர் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்த்தோம். அனைத்து அமைப்புகளும் ஒருங்கே பெற்ற மிக சிறப்பான யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு வலுவாக உள்ளது. கிரக அமைப்பும் சரி, கிரக சேர்க்கை அமைப்புகளும் சிறப்பான அமைப்பில் உள்ளதனால் இவருக்கு ஒரே குறை சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அது இவருக்கு சில முடிவு எடுப்பதில் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இவர் ஜாதகம் மிக யோகமான சிறப்பான ஜாதகம். மீண்டும் மற்றொரு ஜாதக அமைப்பில் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.